நான் உங்க குடும்பத்துக்கு படிப்பு, வேலை, கல்யாணம்னு நல்ல விஷயங்களை செய்ய நினைக்கிறேன். அவன் உங்களோட குடும்பத்தை அழிக்க இந்த மாதிரி கெட்ட காரியத்தை செய்ய நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் அவன் கிட்ட போய் நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுப்பாங்க. எங்க குடும்பத்தை கெடுக்க பாக்குறான். அவன் விடக்கூடாது. இப்பவே போய் அவனை என்ன செய்யணும் பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஜெயிச்சு வந்தா ஊர் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்குதான் அத்தைக்கு உங்களை ஓட்டு போட சொன்னோம். அந்த சிவனாண்டி அவன் கூட ஒருத்தர் இருப்பான், நிறைச்ச தலைய. அவனையும் சும்மா விடாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, சும்மா போகாதீங்க. டேக் த புல். இந்தாங்க, இதாலே 4 சாத்து சாத்திட்டு வாங்க. ஏய் வாங்கடி போலாம். போகும்போது அப்படியே ஆரத்தி மேல ஒரு 4 எடுத்துட்டு போங்க. என்ன தைரியம் உனக்கு? இந்த வீடியோ இவனுக்கு எப்படி கிடைச்சது? இதால அவருக்கு ஒரு லேடி ஓட்டு கூட கிடைக்காதே. இந்த டிரைவர் பையில நம்மளால ஜெயிக்கவே முடியாதா? சித்தப்பா, என்னடா மாவன இப்படி ஆயி போச்சு? மருமக கொடுத்த ஐடியா இப்படி தப்பா போச்சாடா? என்ன சித்தப்பா, போற போக பார்த்தா ஒரு ஓட்டு கூட கிடைக்காது போல இருக்க. சித்தப்பா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. மவனே, மனசு விட்டுறாத. இந்த ஐடியாவெல்லாம் சரிப்பட்டு வராது. இதுக்கு ஏன் பாணில நான் வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்றேன். விடமாட்டேன். இந்த தேர்தலை நம்ம ஜெயிச்சே தீரணும். அந்த சாமுண்டீஸ்வரியா நாமளான்னு பாத்துறணும். விடமாட்டேன். இந்த முத்துவேல் விடமாட்டா அவள. ஏய், காத்தால 6 மணிக்கே மேட்டு தெருவுக்கு போறோம். என் மருமக இந்த தடவை எலெக்ஷன்ல நிக்கிறா. அவளுக்கு நீங்க தான் ஓட்டு போட்டு அவளை ஜெயிக்க வைக்கணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். அம்மா, நான் ஒண்ணு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு, பரவாயில்ல. நீங்க உங்க மருமக ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அவங்களுக்காக இந்த வயசுல ஓட்டு கேட்டும் வரீங்க. அவங்க ஒரு தடவையாவது நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களா? இல்ல மாமியாராச்சின்னு உங்களை தான் வந்து பாத்துருக்காங்களா? திடீர்னு அவங்களுக்கு ஓட்டு போட சொன்னா எப்படிமா போடுறது? அதான் கொஞ்சம் சங்கடமா இருக்குமா. நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். அந்த ஆதங்கம் எனக்கும் இருக்கு. ஒரு மருமகளா என் வீட்டுக்கு வந்ததில்ல, இந்த ஊர்ல வந்து தங்கினதும் இல்ல, நல்லது கெட்டது எந்த விசேஷத்திலயும் கலந்துக்கல. அவ அம்மாவோட சாவுக்கு நாங்க தான் காரணம்னு எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இன்னி வரைக்கும் எங்க மேல அவ கோவமா தான் இருக்கா. அதுக்கு நான் என்ன பண்றது? என்னாலே அவளை மாதிரி கல்லு மனசா இருக்க முடியல. எனக்கு என் புள்ள வேணும், என் மருமக வேணும், என் பேத்திங்க வேணும், பேரன் வேணும். அதனாலதான் எப்ப அவ எலெக்ஷன்ல நிக்கிறான்னு தெரிஞ்சதோ அவளுக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்களை எல்லாம் கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அவ குங்குமச்சிமிழ் சின்னத்துல நிக்கிறா. மறக்காம அவளுக்கு ஓட்டு போட்டுருங்க. அம்மா, உங்களுக்குன்னா நாங்க கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருவோம். ஆனா உங்க மருமகளுக்குன்னா அவங்க வந்து ஓட்டு கேட்டாதானே நாங்க போட முடியும். அவங்க இப்பவே வரலனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வருவாங்கன்னா நாங்க எப்படி நம்புறது? நாங்க இப்படி சொல்றதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. உண்மைதான். யார் எலெக்ஷன்ல நிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து ஓட்டு கேட்கணும். வரவழைக்கிறேன், அவளை கண்டிப்பா வரவழைக்கிறேன். அவளே வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்பா. நீங்க மறக்காம என் மருமகளுக்கு தான் ஓட்டு போடணும். அம்மா, எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க மனசுல பட்டதை நாங்க சொன்னோம், அவ்வளவுதான். நான் ஏம்மா தப்பா எடுத்துக்கிறேன்? இந்தாங்க, இந்தாம்மா, மறக்காம என் மருமகளுக்கு ஓட்டு போடணும். சரிங்கம்மா, கண்டிப்பா போட்டுறோம். சரி, நான் வரேன். வாங்க வாங்க போ. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதான் கல்யாண சீர்வரிசை. தாலிக்கு பதிலா பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்குதான் பிரச்சாரத்தப்போ அறிவிச்சீங்க. அதுக்குள்ள என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கொடுக்க வந்துட்டீங்க. ஐயா, எங்க அத்தை சொல்றதா செய்வாங்க, செய்யறதுதான் சொல்லுவாங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துங்க.
ரொம்ப நன்றிம்மா. இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்கவே மாட்டோம். உங்க பொண்ணு கல்யாணம் மட்டும் இல்ல, இனிமே வேற எந்த பொண்ணு கல்யாணம்னாலும் அத மனமாற நான் தான் நடத்தி வைப்பேன். எல்லா செலவையும் நானே ஏத்துப்பேன். உங்களுக்கு பெரிய மனசுமா. என்ன அக்கா கல்யாண வீடுன்னு இங்க வந்திருக்கா? அவங்க வேற எங்கேயாவது போயிட்டாங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன சண்முகம், இந்த விஷயத்தை ஏன் எங்க கிட்ட சொல்லல? இதுல வந்து கலந்துக்கிறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடி இவன் இப்படி பேசுறான்? இளவு வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்குங்கிறான். சண்முகம், இந்த மாதிரி விஷயமெல்லாம் அடிக்கடி நடக்கணும். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நடக்கும்போது நான் இங்க வந்து உங்க கூட எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். இந்த காரியத்தை பாராட்டி உனக்கு பணம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன சண்முகம், ஏதோ கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன சண்முகம், சந்தோஷமான விஷயம் தானே? கொஞ்சம் கூட சிரிக்காம அப்படியே உருன்னு இருக்க. ஏய், அறிவு இருக்காடா உனக்கு? டேய் சண்முகம், மரியாதை இல்லாம பேசுறான். எழுவு வீட்டுல வந்து சந்தோஷமா இருன்னு சொல்ற. இளவு வீடா? ஆத்தாடி, இளவு வீடா?